தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிறைய எதிர்பார்ப்பு, நிறைய கனவு எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யுது. இந்த வீடியோ நீங்கள் பார்க்க வந்தவங்க கூட ஒரு தம்ப்நெயில் பார்த்து வந்திருப்பீங்க, எப்போடா நம்முடைய வளர்ச்சி மாறுமா மாறாது அப்படிங்கிறது. பொதுவாக இந்த மார்ச் மாதம் 2026 வரப்போகுது. கிட்டத்தட்ட 2 மாதம் கடந்தாச்சு. இந்த மார்ச் மாதம் ஆரம்பித்தாச்சு. நம்முடைய தொழிலில் மாறுதல் கிடைக்குமா? கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுடைய தொழிலில் ஒரு மாற்றம் கட்டாயமாக உறுதின்னு சொல்லலாம். இது எப்படிங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், 10ல் பார்த்திங்கன்னா சனி சுக்கிரன் 2 கிரகங்கள் இணைகிறாங்க. அது இல்லாமல் ஜென்மஸ்தானத்தில் குரு ஆல்ரெடி இருக்கிறாரு. 8வது வீட்டில் செவ்வாய் இருக்கிறாரு. பாக்கி ஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சூரியன், புதன், ஆல்மோஸ்ட் ராகு அந்த வீட்டில், 3வது வீட்டில் கேது பகவான். இதை தான் இந்த மாத கோச்சாரம். இதில் சூரியனும் கிட்டத்தட்ட 10ல் இணைவார் ஒரு 15ஆம் தேதிக்கு மேலே. ஆக கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு காலங்க. கண்டிப்பாக தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஓரளவுக்கு நல்ல மாறுதல் கிடைக்கி. ரொம்ப நாள் பார்த்திங்கன்னா வேலை மாறுதல் பண்ணணும்னு முடிவெடுத்துகிட்டே இருந்தீங்க, பண்ணவே முடியலன்னு ஃபீல் பண்ணீங்க. கண்டிப்பாக இந்த டைமில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. பண்ணுறதுனா பண்ணிக்கிங்க. அல்லது அங்கே வேலையில் இருக்கிறீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க, நான் எவ்வளோ எஃபர்ட் போடுறேங்க, எவ்வளோ உழைக்கிறேங்க, எனக்கு பாடுவரங்க, எனக்கு எந்த விதமான ஒரு ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் கூட கிடைக்கலைங்களே அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணிங்கன்னா, கண்டிப்பாக இந்த டைமில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கட்டாயமாக கிடைக்கும். ஒன்று மேலதிகாரிகள் மூலிமா கிடைக்கும், அல்லது அங்கே ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய கொலீக்ஸ் கூட பயணிக்கிறவங்களால ஒரு சப்போர்ட் ஆதரவு கிடைக்கும். அங்கே ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த அலைச்சல் நிறைய இருக்குது. நீங்கள் கடுமையான உழைப்பாளி, மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் கடுமையான உழைப்பாளி. உழைப்பு அதிகமாக போட்டு அதே மாதிரி நம்பிக்கை அதிகமாக போட்டு இன்றைக்கி ஏமாந்தான் மிச்சங்கிற அளவுக்கு தான் நீங்கள் நிறையா இருக்கீங்க. அப்பேற்பட்ட சூழலில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல காலங்க. கண்டிப்பாக விடுபடுவீங்க. தைரியமாக இருங்க. இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக வேலையில் ஒரு மாறுதல் காத்துட்ருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் நிறைய முதலீட போகிறாங்க. இன்றைக்கி யார் தான் பிஸ்னஸ் பண்ணல சொல்லுங்கள்? எல்லாருமே பண்ணுறதுக்கு தயார். ஏதோ ஒரு வேளை கடனை கொடுக்கறதுக்கு பேங்க்கும் தயார். கடனை வாங்குகிறோம், பிஸ்னஸில் போடுறோம், லாஸ் ஆகுது, திரும்பியும் இன்னொரு பிஸ்னஸுக்கு போடுறோம், கடனை வாங்குகிறோம், லாஸ் ஆகுது, மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம், அங்கே போய் வேலை செய்ய முடியாது. ஏன்னா பிஸ்னஸ் பண்ண ஆசை வந்துருச்சு, வேலையும் செய்ய அங்கேயும் போய் குழப்பம். இப்போ நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பார்த்திங்கன்னா ஸ்ட்ரகிளை சந்திக்கிறாங்க. அப்போது நம்முடைய ஜாதகத்துக்கு ஃபஸ்ட்டு தொழில் யோகம் இருக்கா இல்லையா? நம்ம தொழில் செய்யலாமா வேண்டாமா? நம்முடைய வாழ்க்கை அடிமை தொழில் தான் பயணிக்குமாங்கிறது ஒன்று இருக்குது. அப்போ அப்படி இருந்துச்சுன்னா அதில் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, அதில் அடுத்த நகர்வு போகிறதுங்கிறது நம்ம சுயஜாதத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அப்போது இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுயதொழில் தொடங்குறதுக்கான டைம் காலம் அப்படிங்கிறது இருக்குது, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கிங்க. ஆனால் இந்த 10வது வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் சனியினால் என்ன ஆகுது அப்படின்னா, இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் செய்கிறவங்க, யூக அடிப்படையான தொழில் செய்கிறவங்க, உணவு சம்மந்தப்பட்ட ரிலேட்டட் தொழில் செய்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க, அல்லது சினிமா சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, அரசியல் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க ரொம்ப பாதகமான பலன்கள், சாதகமான ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. பாதகமான பலன்களை கூட சாதகமாக பண்ணுற அளவுக்கான ஒரு காலம் அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிங்க. காற்றுள்ள போதே தூற்றுகள். ஆக மொத்தத்தில் தொழில் ரீதியான சில நல்ல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய காலம். அப்போ திட்டமிடல் மட்டும் அவசியங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வீட்டளவில் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன சங்கடங்கள், சின்ன சின்ன மன கருத்து வேறுபாடுகள், கணவன் மனைவிக்குள்ளே எப்போ பார்த்தாலும் நீ என்ன நான் என்னன்னு சொல்லி ஏட்டிக்கு போட்டிக்கு இன்றைக்கி வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நெருடலாகவே இருக்குது. இன்றைக்கி மனைவி சப்போர்ட் பண்ணணும். ஒரு வேலையை செஞ்சால் என்ன பண்ணணும்? மனைவி அப்பா நீங்கள் செய்கிறது கரெக்டுங்க அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணணும். மனைவி செஞ்சால் கணவர் சப்போர்ட் பண்ணணும். இன்றைக்கி என்னென்னா குடும்பத்துக்குள்ளே நீ பண்ணுறது தப்பு, நான் பண்ணுறது தப்பு, வெளியே இருக்கிற மொத்த ப்ரெஷர் வீட்டில் காமிக்கும்போது என்ன ஆகுதுன்னா வீட்டில் நிம்மதி இல்லாத சூழல் தான் ஏற்படுது. இன்றைக்கி சிரித்து பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லக்கூடிய நிறைய கிளைண்ட்ஸ் நம்மகிட்ட வர்றாங்க. கணவன் மனைவி 2 பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா, சந்தோஷம் இல்லைங்க, வெளியே இருக்கிற நிறைய வீட்டில் இல்லைங்கன்னு சொல்லி ஜாதகம் பார்க்குறப்ப 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஜாதகம் பார்க்க வந்த இடத்துல நம்முடைய ஆஃபீஸில் சண்டை போடுறாங்க. அப்போ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சந்தோஷம் இல்லாத ஒரு சூழல்கள் தள்ளப்படக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வெளியே இருக்கக்கூடிய சூழல், வேலை சரியில்லை, வருமானம் சரியில்லை, கடன் பிரச்சனை, வெளி பிரச்சனை, நம்ம நிறையா பார்க்குறவங்கலாம் ஒரு வண்டி வாங்குறாங்க, கார் வாங்குறாங்க, வீடு வாங்குற, இடம் வாங்குறாங்க, நம்ம வீட்டில் பண்ண முடியல, இருக்கிறத இது பண்ண முடியல, அடுத்த அப்படி நிறைய குழப்பங்கள், சண்டைகள். அப்போ இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் தீரக்கூடிய ஒரு சூழலை இந்த டைமில் இருக்கிறதுனால, இந்த மார்ச்சில் இருக்கிறதுனால நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு, இந்த சூழலை புரிஞ்சுக்கிட்டு இந்த சூழலுக்குள்ளே மாட்டாமல் வெளியே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். குடும்பம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லா விதமான மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் இந்த நேரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ராசிக்கு 3ல் கேது பகவான், கிட்டத்தட்ட ராகு புதன் சூரியனோட இணைவு, இது இல்லாமல் 10ல் ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி சனி பகவான் சுக்கிரவான் அந்த வீட்டில் உச்சம் பெறார் சுக்கிரன், குரு பார்த்திங்கன்னா ராசியிலேயே ஜென்மத்தில் இருக்கார். அப்போ இந்த நேரம் உங்களுக்கு ஒரு சாதகமான குடும்ப சூழலை ஏற்படுத்தும். அப்போ வீட்டில் சுபகாரியங்கள் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை எடுக்கலாம். ஒன்று பையனு கல்யாணம், பொண்ணு கல்யாணம், அல்லது நீங்களே கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணுறீங்க,
அல்லது வந்து திருமண வாழ்க்கையில் முதல் வாழ்க்கை பிரச்சனை ஆச்சு, இப்போ இரண்டாவது வாழ்க்கை தேடக்கூடிய சூழல் இருக்கிறீங்க அப்படின்னாலும் கூட, அல்லது விவாகரத்து பெற்றதுக்கான முயற்சி எடுக்கிறீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் ஆகட்டும், அல்லது சொத்து பிரச்சனை இந்த மாதிரியான ப்ராப்ளங்களாக இருந்து அது விலகிறதுக்கான முயற்சி எடுக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக எடுக்கலாம். அதுக்கான ரிசல்ட்டும் உண்டு அப்படிங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ நிறைய பார்க்குறேங்க, எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் எங்கெங்கே நல்லது நடக்குது அப்படிங்கிறவங்களையும் நம்ம பார்க்குறோம். அப்போது நடக்கிறதுக்கான சில காரணங்கள் இருக்குது. நம்முடைய பிறப்பு லக்னம், அதான் உயிர், அந்த உயிர் லக்னம். இப்போ நம்ம எப்படி ராசி பலன் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்கள் கேட்டுட்ருக்கீங்களோ அதே மாதிரி உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்னு பார்த்து அந்த லக்னத்துடைய பலனையே செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ரெண்டுடைய பலனை நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் சந்தி, இப்போ வந்து சந்தின்னா வந்து கிட்டத்தட்ட அதோடைய கணக்குகள் நான் இறுதியில் சொல்கிறேன், அதையும் பார்த்துக்குங்க. அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன இருக்கா, அந்த சந்தி எதாவது இருக்குதா அப்படின்னு பாருங்கள். உங்களுடைய நட்சத்திர பாதம் 4ஆம் பாதமாக இருந்து அந்த சந்தியில் உங்களுக்கு வந்து அந்த கிரகங்கள் மாறுதா அப்படிங்கிறது பார்க்கணும். லக்ன சந்தி இருக்குது, ராசி சந்தி இருக்குது, நட்சத்திர சந்தி இருக்குது. அப்போது அது சந்தி ஏதாவது இருந்ததுன்னா அதோடைய தொந்தரவுகள் கூட உண்டு. நீர் ராசி நெருப்பு ராசியில் சந்தி வச்சுன்னா ரொம்ப பாதிப்புலாம் கொடுக்கும். அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும், இந்த வீடியோவில் பேச முடியாது, ஏன்னா லென்த்தாக போய்ட்டுருக்கும் டைமிங். ஆக மொத்தத்தில் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல மாதம். இந்த மாதத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஏன்னா உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் வந்து ராசிநாதனான புதன் டைரெக்டாக சனியுடைய வீட்டில் இருக்கிறதுனால கல்வியில் வலுப்படும், கல்வி நல்லா இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயும் நல்ல டெவலப்மெண்ட் பண்ணுவீங்க. விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களாம் ரொம்ப நல்ல உயர்ந்த காலம். இந்த நேரத்தில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஆரோக்கியத்திலலாம் ஒரு நல்ல சீரான ஒரு சூழலாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த 2026 இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு ஃபேவரான மாதம். சரியான முறையில் பயன்படுத்தினா ரொம்ப நல்லாயிருக்கும். பயன்படுத்தாமல் போனீங்கன்னா அது கண்டிப்பாக நெகட்டிவில் தான் முடியும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்துங்க. வாரம் ஒரு முறை துர்க்கை அம்மனையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபாடு செய்யுங்க. நல்லது நடக்கட்டும், தைரியமாக இருங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பலன்களை பார்த்தீங்க டீட்டெயிலாக. பட் இருந்தாலும் கூட நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள், நிறைய சந்தேகங்கள் இருக்க தான் செய்யுது. ஏன்னா நம்முடைய சுய ஜாதகம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒன்று டவுட்டு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி நட்சத்திரம் எப்படி எந்தளவுக்கு முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ அதே மாதிரி லக்னங்கிறது மிக முக்கியம். ஒரு சிலருக்கு பிறப்பு லக்னம் என்னங்கிறதே தெரியறதில்லை. ஏன்னா நீங்கள் வந்து லக்னத்துடைய பலனையும் ராசி பலனையும் ரெண்டையும் சேர்த்து தான் நீங்கள் ஜாதகத்தை வந்து பார்க்கணும், மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஒரு பலனாக பார்க்குறப்ப கூட இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு மேச ராசிக்கான பலனை பார்க்குறீங்க அப்படின்னா ராசி மேச ராசி, அதே லக்னம் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் ஒரு மீன லக்னமாக இருக்குன்னா மீன ராசியுடைய பலனையும் பாருங்கள், உங்களுக்கு ரெண்டுமே கரெக்டாக ஈக்குவலாக வரும். இப்போ இந்த சில விஷயங்கள் இருக்குது, சந்தின்னு சொல்லுவாங்க. இந்த ஜாதகங்களில் சந்தி அப்படிங்கிறது என்னென்னா நட்சத்திர பாதம் 4ஆவது பாதமாக இருக்கிறது சந்தின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த 4ஆம் பாதமாக இருக்கிறது இப்போ எக்ஸாம்பிள் வந்து மீன ராசி வந்து பார்த்தீங்கன்னா நீர் ராசி, நெருப்பு ராசி வந்து பார்த்தீங்கன்னா மேச ராசி. அப்போ அந்த சந்தியில் இருந்தால் அந்த கிரகங்களுடைய தன்மை வந்து பாதிப்பில் கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து லாஸ்ட் இந்த ராசியுடைய பலனையும் அது கொடுக்காது, மேசராசிக்குரிய பலனையும் கொடுக்காது. அப்போ அந்த சந்தியில் இருக்கக்கூடிய நட்சத்திரமாக இருந்தால் அப்போ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் கொடுக்கலாம், நன்மையை கொடுக்கலாம், இந்த மாதிரி இருக்குது. அப்போ உங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரியான கிரகத்தன்மைகள் எப்படி இருக்குது, வலுவாக இருக்கா இல்லையா, 8ஆம் அதிபதியோட தொடர்பு எப்படி இருக்குது, 6ஆம் அதிபதியோட தொடர்பு எப்படி இருக்குது, இப்போ என்ன திசை நடந்துட்டு இருக்குது, என்ன புத்தி நடந்துட்டு இருக்குது, அது உங்களுக்கு வந்து நல்ல நன்மைகளை கொடுக்குமா, திருமண வாழ்க்கை எந்த டைமில் பண்ணால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு டைம் பீரியட் படித்து முடிச்ச உடனே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வேலைக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ மேல் படிக்கலாமா வேண்டாமா, அல்லது வேலைக்கு எந்த திசையில் ட்ரை பண்ணலாம், அல்லது வெளியூர் பயணித்து தான் ட்ரை பண்ணணுமா, இல்லை உள்ளூர் வந்து ட்ரை பண்ணலாமா, இப்படி நிறையா கேள்விகள் இருக்கும். அப்போ உங்களுடைய சுயஜாதம் அது அக்யூரேட்டாக கரெக்டாக இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய சுயஜாதத்துக்கு நிறைய பேருக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் டைம் அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் கூட ஒரு சிலர் முன்ன பின்ன ஏஎம்மா பிஎம்மான்னு தெரியல, ஒரு சிலர் சார் இல்லைங்க சார் மதியானம் தான் பிறந்தாங்க, இல்லை சாயங்காலம் பிறந்தாங்க, இப்படி நிறைய குழப்பங்கள் சொல்லலாம். டைமிங்கை சேஞ்ச் பண்ணி சொல்கிறாங்க நம்ம பார்க்குறோம். அதனால் இதில் வந்து உங்களுக்கு குழப்பங்கள் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவுபடுத்திக்கிறது என்னென்னா டேட் ஆஃப் பர்த் டைம் கரெக்டாக எழுது, உங்கள் சுயஜாதம் ரெடி பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு லக்னம் என்ன, ராசி என்ன, நட்சத்திரம் என்னங்கிறதையும் தெளிவுபடுத்திக்கங்க. இப்போ என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அது எந்தளவுக்கு உங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பலன்களையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு பயணிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் கட்டாயமாக உறுதி. இப்போ நம்ம சொல்கிறோம் சார் நீங்கள் போன மாதம் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ண நல்லா இருக்குது, நல்லது நடந்தது, நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, நிறைய பேர் வந்து காண்டாக்ட் பண்ணுறீங்க, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கன்சல்டிங் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு மேலும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அப்படியே வந்து உங்கள் பர்சனலாக உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் பர்த் பிளேஸ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலான ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு ஜாதகத்தையும் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம். அதே அளவுக்கு உங்களுக்கு பலனையும் உங்களுக்கு நம்ம வந்து பேசிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதே நீங்கள் நேரில் வர மாதிரி இருந்துச்சுன்னா கோயம்புத்தூரில் ராமநாதபுரம் ஜெம்மாஸ்பத்திரி பக்கத்தில் நம்முடைய ஆஃபீஸ் இருக்குது. நேரில் ஒரு நாள் வாங்க. கண்டிப்பாக வந்து மேலும் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.